அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான ரீசன்ஸ் அப்படின்னு எதுவும் இல்லை சார். ஆக்சுவலாக லாரான்றது அந்த ஒரு கேரக்டருக்காக நாங்கள் டிசைன் பண்ணது. ஸோ அதுக்கு நியரஸ்டாக தான் லாரன்ஸ் அந்த நெகட்டிவ் கேரக்டருக்கும் அமைஞ்சது. ஸோ அடுத்து 4-5 டைட்டில்ஸ் யோசிக்கும் பொழுது இது கொஞ்சம் கேட்சியாகவும் எங்கள் டீம் எல்லாருக்குமே அது பிடிச்சதாகவும் இருந்தது. ஸோ அப்படி செலக்ட் பண்ணது தான். தேங்க்யூ. ரொம்ப நாளாக டைட்டில் ரிவீலே பண்ணல. எங்களுக்கு போஸ்டர் வந்தபோது தான் லாரான்ற டைட்டில் எங்களுக்கு ரிவீல் ஆச்சு. ஏன் அதுக்கு என்ன காரணம்? இல்லை, எடுத்து முடிக்கிற வரைக்குமே நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே இது என்ன கதை அப்படின்றது அவங்களுக்கு பெருசாக புரியலை சொல்லப்போனால். என்ன எடுத்துகிட்டு இருக்கோம், ஏன்னா எல்லாத்துக்குமே தனித்தனியாக ட்விஸ்ட் இருக்கும். ஸோ ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டரோட பெருசாக ட்ராவல் இருக்காது. ஆனால் ஸ்க்ரீன் பிளேல நான் கனெக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ ஆர்டிஸ்டாக பார்க்கும்போது அவங்களுக்கு அது தெரியாது. அப்படிங்கும்போது அவங்களுக்கு கதையே பெருசாக புரியல. நான் சொன்னதை வச்சு அப்படியே பண்ணியிருக்காங்க. அதனால பெருசாக டைட்டில் ஃபைனலாக பார்த்துக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அண்டு அது எதுவும் மாற்றலை, ஆரம்பத்துலேயே முடிவு பண்ணது தான். அதை அப்படியே கரெக்டாக வச்சிட்டோம். தேங்க்யூ. சொல்லுங்க சார். ஆமாங்க சார். ஆமாம். ஆமாங்க சார். அந்த பொண்ணு அந்த ஒரு இயக்கத்தோட தொடர்பில் இருப்பாங்கன்ற மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இவர் ஒரு அரசியல்வாதி, ஒரு முஸ்லீமாக ஒரு அரசியல்வாதி, அதுவும் எந்த விதத்திலையும் கரப்டட் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நபர். அந்த பொண்ணு சம்மந்தமே இல்லாத ஒரு சின்ன பிரச்சனைனால அவங்க ஆசிரமமே க்ளோஸ் பண்ணுற லெவலுக்கு போயிருக்கு. அது லாஜிக் எரர் மாதிரி தெரியலைங்க சார். இல்லை இல்லை சொல்லுங்க சார். ஆமாம் ஆமாம். அந்த கேரக்டர் தெளிவாக பதில் சொல்லுவாரு. அப்படி இந்த பொண்ணுக்கும் நம்மளுடைய ஆசிரமத்துக்கும் என்ன தொடர்பு, உனக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன தொடர்புன்ற கேள்வி வந்தால் நம்ம ஆசிரமத்தோட நிலைமை என்ன ஆகும்? இதையும் மூடிட்டா ஏற்கனவே அந்த ஆசிரமத்தை விட்டு துரத்தி வரப்பட்டதுனாலதான் அந்த பெரியவங்க எல்லாத்தையும் நீ தத்தெடுத்து வச்சிருக்க. இன்னும் இங்கேயும் துரத்தி விட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? ஓகே. கதாநாயகன் ரொம்ப நல்லவரா வச்சிட்டோம். அவர்களோட ஜாலியான பர்சன். இவருடைய கேரக்டர் அப்படி டிசைன் பண்ணியிருக்கோம். அவரு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணாரு. ஃபர்ஸ்ட் தடவைன்றதுனால இல்ல அந்த ஷாட் ஒரு 10 டைம் போச்சுன்னு வைங்களேன். அது அவருக்குமே ஒரு சின்ன பதட்டம் இருந்தது. ஏன்னா இல்ல சத்தியமா 2 பேர் விருப்பமும் கிடையாது. எனக்கு பெஸ்டா வரணுன்றதுனால ட்ரை பண்ணோம். என்னைக்கல நீங்க டக்குன்னு கேட்டதுனால ஒரு குத்துமதிப்பாக தான் சொன்னேன். இல்லைங்க சார். ஆக்சுவலாக அந்த கேரக்டர் டிசைன் பண்ணும்பொழுது என் ஃப்ரெண்டு பேர் மெஹரூஃப். டக்குன்னு அது தோணுச்சு. இந்த படத்தில் ஒவ்வொரு கேரக்டருக்குமே அவங்கவுங்களுடைய பேரை தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பேன். இன்ஸ்பெக்டருக்குமே அவருடைய ஒரிஜினல் பேர் கார்த்திகேசன். அது ஏன் மாற்றணும்னு எனக்கு பெருசாக தோணலை. ஓகே அப்படியே இருக்கட்டுமே, லைவாக அது ஒரு கேரக்டரோட நேமும் ஈஸியாக ரிஜிஸ்டர் ஆகும். ஒருவேளை இது கேரக்டராக அதுக்கு வரும்போது கார்த்திகேசன்ற பேர் பதிவு பண்ணுறதுக்காக தான் அவர் அவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டார். அதே போல் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரிஜினல் நேமை யூஸ் பண்ணியிருப்பேன். அதே போல் அந்த எஸ்ஐ கேரக்டர் எழுதிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட் ஆல்பர்ட் பக்கத்தில் இருந்தார். அவருக்கு ஆல்பர்ட்னு பேர் வச்சிட்டேன். அந்த மாதிரி மெஹரூஃப்னு வச்சதுனால அவங்க அப்பா முஸ்லீம் ஆயிட்டாரு. அவ்வளோதான். அது போக ஹிந்து முஸ்லீம் சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் நாங்கள் தேவைப்பட்டுச்சு. அந்த அல்லா பாடல், அடுத்து அந்த பகுதியில் நடக்கிற விஷயங்கள். ஸோ அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும்போது இது பெட்டராக இருக்க மாதிரி இருந்துச்சு எனக்கு. அந்த வேரியேஷன், அந்த கதை களத்துக்கும் அந்த கான்ட்ராஸ்ட்டுக்கும் நிறையா எனக்கு என்ஹான்ஸ் ஆச்சு. என்ஹான்ஸ் ஆனதுனாலையும் அது ஸ்ட்ரைக் ஆனதுனாலையும் அந்த கேரக்டர் நேம் அப்படி தான் வச்சது. பட் முஸ்லீமாக இருந்தால் அந்த இடத்துல எனக்கு கேரக்டர் எலிவேஷன் கிடைச்சது. அதனால நான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஓகே ஓகேங்க சார். ரொம்ப ஆசைப்படுறாருன்னு நினைக்கிறேன் அவரு. இந்த மாதிரி படத்தை இல்ல இல்ல அப்படி அந்த மாதிரி படம் பார்க்கணும்னா நீங்க எங்க படம் பார்க்க தேவையில்லை.
இல்லைங்க சார், அது அதுக்காக எடுத்ததுன்னு இல்லை. அந்த ம் 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 ஓகே. ஆ சாரி ஐயா. எனக்கு அதில் பெருசாக உடன்பாடு இல்லை. அந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஆஃப் த ஸ்டோரி ப்ரொடியூசர் சொன்னார். அதை வந்து நான் பல கிளை கதைகளோட திரைக்கதை அமைச்சேன். என்னோட கிரியேட்டிவிட்டியில் அது அந்த அளவுக்கு நான் ரொம்ப வல்கராக எடுக்கிறதுல எனக்கே கொஞ்சம் உடன்பாடு குறைவாகவும் இருந்தது. அதை மீறி நான் எடுத்ததையும் சென்சாரில் பாதி கட் பண்ணிட்டாங்க, இவ்வளவு வேண்டான்னு சொல்லி. நான் விஷுவலாக எதையுமே அதில் காட்ட விரும்பலை. அதனால் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஷார்ட்ஸுமே நான் பயன்படுத்தலை. அப்படின்னு அது எனக்கு அவ்வளோதான் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருந்தது. சொல்லுங்கள் சார். இந்த கேரக்டருங்க சார், இந்த படத்தோட ப்ரொடியூசர் மட்டும் நான் ஃபஸ்ட்டு இல்லை. நான் வந்து 25 வருஷம் முன்னாடி நான் நடிக்க ட்ரை பண்ணேன். எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காதனால நான் பில்டர், ஒரு லேபர் கான்ட்ராக்ட் எடுத்து, மெட்டீரியல்ஸ் கான்ட்ராக்ட் எடுத்து ஒரு பில்டராக ஆகி அப்படி ஒரு படம் எடுக்க வந்தேன். நான் ஒரு லீடு கேரக்டர் பண்ணதுன்னு ஆசைப்படுவேன். அதே மாதிரி என்னுடைய சின்ன வயசில் 92 வந்து எங்கள் ஊரில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து ரொம்ப கண்டிப்பான ஒருத்தர். காரைக்காலை பற்றி உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஜாலியான ஊர். 100 ரூபா இருக்கும் ஜாலியாக இருப்பான், 10,000 தான் ஜாலியாக இருப்பான். காரைக்கால் உங்களுக்கு தெரியும், 10 ரூபாய்க்கு சாராயம் கிடைக்கும், 20 ரூபாய்க்கு பிராண்டி கிடைக்கும். அங்கே ஃபுல் அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம். நான் வந்து ஃபருக் மரைக்காயை வந்து பார்த்துட்டே இருந்தேன். அவர் சாயலும் நம்ம சாயலும் ஒரே மாதிரி இருந்தோம். அதோடு அவருக்கு தெரியும் ஃபருக் மரைக்காய் யார், அவர் காரைக்காலில் தான் அவருக்கு தெரியும். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா காரைக்கால் அம்மையார் கோயில் ஃபேமஸ்ஸு, ஆனால் மாதா கோயிலும் ஃபேமஸ்ஸு, பள்ளிவாசலும் ஃபேமஸ் எங்கள் ஊரில். இப்போ ஒரு படம் எடுக்கும் பொழுது எல்லா ஆடியன்ஸும் நம்ம கொண்டு வரணும். அதான் சார், அதான் மாதன் திருவிழான்னு சொன்னேன். அதான் காரைக்கால் அம்மையார் கோயில் திருவிழா இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா எம்மதம் சம்மதங்கிற மாதிரி எல்லாருமே காரைக்காலில் இருக்கும். என்னுடைய பார்வையில் வந்து எல்லாருமே படத்தில் இருக்கணுங்கிறதுனால நான் டைரக்டர் வந்து இதை மாதிரி இருக்கணும் விஷயம் அப்படிங்கிறத அவர்கிட்ட நான் கன்வே பண்ணேன். சரி சார். இல்லை அடுத்த படத்தில் நான் வில்லனா பண்ணுறேன் சார். இன்னொரு படம் பண்ணியிருக்கேன், வில்லனா பண்ணியிருக்கிறேன். அந்த படம் நெக்ஸ்ட் வருது, அடுத்த படம். ம் ஓகே சார். இல்லை சார், நான் ப்ரொடியூசரு, அதெல்லாம் ப்ரொடக்ஷன் நானே பார்க்குற மாதிரி ஆகி போச்சு. எப்போதும் நம்ம கொஞ்சம் டென்ஷனாகவே வச்சுருப்பாங்க. அது அந்த கேரக்டருக்கு கொஞ்சம் சூட்டபிள் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு படத்தில் வந்து ஒரு சின்ன ப்ரொடியூசரு ஒரு டீமை வச்சுட்டு நம்ம நகர்த்து போனோம். இல்லை எனக்கு சினிமா உறவு தெரியும் சார். இண்டஸ்ட்ரி நான் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய பேர் பார்த்ததுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணேன். அது சப்போர்ட்டுக்கு நிறைய நம்ம வரிக்கை சார், அசோக் சார், நம்ம டீம் எல்லாமே சப்போர்ட்டாக இருந்தாங்க எனக்கு. நம்ம டீம் சப்போர்ட் இருந்தாலும் இந்த படத்தை ஒரு சீக்கிரமாக கொண்டு வந்து முடிஞ்சது. நான் ஒரு சின்ன ஒரு பில்டர் தான், பெரிய ஆள் கிடையாது. இங்கே சாலிகிராமல், வளசரவாக்கம், கோடம்பாக்கம், புலியூர், பவர் ஹவுஸ் எல்லாம் சந்து பொந்தெல்லாம் சுற்றின ஆள் தான் நான். சென்னை பற்றி தெரியும். வந்தப்பயே ஷூவெல்லாம் கட்டிட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வேணும்னு. எனக்கு அது சென்னை பற்றி தெரியும். அது மாதிரி நல்லா ட்ரைனிங் நிறையா எடுத்துருக்கிறேன் எனக்கு. அதனால் நம்மளோட யாரையும் ஏமாற்ற முடியாது. நஷ்டம் வராது சார். எனக்கு தெரிஞ்ச இண்டஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சால் வந்திருக்கிறேன். நஷ்டம் வராது, கன்ஃபார்ம்டாக இருக்கு. ஓகே ஓகே. சரி சரிங்க சார். சரிங்க சரிங்க சார். சரிங்க சரிங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச்.